ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ எல்லாத்துக்கும் ஸ்கூல் லீவ் விட்டாச்சு. முதல்ல நான் முறுக்கு ஸ்நாக்ஸ் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா இது சுவையான ஹெல்த்தியான லட்டு, ரவா லட்டையே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் மாற்றி யோசித்து ஹெல்த்தியாக எப்படி செய்யலாம் அப்படின்னு யோசனை பண்ணி சூப்பராக ஒரு ரவா லட்டு செஞ்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த ரவா லட்டு டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. நம்ம எப்போ ஒரே மாதிரி ரவா லட்டு கேசரி செய்யாமல் சூப்பராக அந்த ரவா லட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா. அதுக்கு ரவா லட்டு செய்கிறதுக்கு வெள்ளை ரவை எடுத்திருக்கேன். வெள்ளை ரவை இந்த பவுலில் ஆஃப் பவுல் எடுத்திருக்கேன். இது இன்னொரு பவுலில் தான் அளந்து இந்த பவுலில் நான் போட்டிருக்கேன். வெள்ளை ரவை பாருங்கள், வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நாட்டு சர்க்கரை இதே கப்பில் தான் ஒரு கப்பு, அந்த வைலட் கலர் கப்பில் தான் ஒரு கப்பு ரவை எடுத்திருக்கேன். அதே கப்பில் தான் நான் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். இனிப்பு அதிகமாக வேண்டாம் அப்படின்ற காரணத்தினால 3/4 கப்பு தான் நான் எடுத்திருக்கேன். மெஷரிங் கப்பில் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் போட்டுக்கலாம். நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் வெல்லம் அப்புறமா ஒயிட் சுகர் போட்டுக்கலாம். இப்போது இந்த ரவையும் வெல்லத்தையும் வச்சு சூப்பரான ஹெல்த்தியான டேஸ்டியான ரவா லட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா. வாங்க. இப்போ இந்த வெல்லத்தை இந்த கரும்பு சர்க்கரையை நம்ம அடுப்பில் வச்சு காய்ச்சி அதை வடிகட்டி எடுத்துக்கணும். அதில் தூசி எல்லாம் இருக்கும், அதனால் அதை வடிகட்டி எடுத்துக்கணும். அதுக்காக நான் அந்த மெஷரிங் கப்பில் 2 கப்பு ஊற்றிருக்கேன் தண்ணி. எப்போ நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற தண்ணி தான் 2 கப்பு ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்கிற நாட்டு சர்க்கரையை போட்டு நல்லா இதையை கலக்கிட்டு அது கரையிற அளவுக்கு இருந்தால் போதும், பாகுபதம் வேண்டாம். அதுக்கப்புறமா இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு பெரிய பேன் வச்சுக்கலாம். அந்த பேனில் நெய் நான் 1 ஸ்பூன் தான் போட்டேன். உங்களுக்கு அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நெய்யே சேர்த்து செய்யலாம். நான் பாதி நெய்யும் பாதி எண்ணெயும் சேர்த்துருக்கேன். சன்ஃப்ளவர் ஆயில், வாசனை இல்லாத ஆயில். அதுக்கப்புறமா 1/4 கப்பு உடச்ச கடலை, 1/4 கப்பு வேர்க்கடலை, அதுக்கப்புறமா 4 பாதாம் பருப்பு, 6 முந்திரி பருப்பு, 2 ஏலக்காய் எடுத்திருக்கேன். கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும், அதுக்காக இதெல்லாம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு விருப்பமான நட்ஸு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். நட்ஸை முதல்ல போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா உடச்ச கடலை, பொரிக்கடலை, பொட்டுக்கடலைன்னு சொல்லுவாங்க அது. அதுக்கப்புறமா வேர்க்கடலையும் போட்டுக்கலாம். வேர்க்கடலை, உடச்ச கடலை, நட்ஸ் எல்லாமே நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அதனால் அதையும் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சிக்கணும். ரவை பதத்துக்கு அரைச்சிக்கணும், ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. இப்போது பேன் வச்சு எண்ணெயும் நெய்யும் ஊற்றி கொஞ்சம் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ என்ன செய்யலாம், அடுத்து ரவை போடணும். அப்புறமா கொஞ்சமாக சால்ட்டு போட்டிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா சால்ட்டு நீங்கள் போட வேண்டாம். ரவை நல்லா வாசம் வர்ற அளவுக்கு நல்லா வறுக்கணுங்க. சூப்பராக வாசனை வந்துச்சு. ரவை நல்லா நான் வறுத்துட்டேன். அதுக்கப்புறமா வடிகட்டி வச்சுருக்கிற நாட்டு சர்க்கரை, கரும்பு சர்க்கரைன்னு சொல்லுவாங்க, அது போட்டாச்சு. ஒரு விஸ்கு வச்சு நல்லா கலக்கிக்கலாம். நம்ம கேசரி செய்யும்போது கூட இந்த விஸ்கு வச்சு நம்ம கேசரி பண்ணோம்னா கட்டியே விழாதுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்ச உடச்ச கடலை, வேர்க்கடலை, நட்ஸ் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். இந்த கடாயில் ஒட்டாத அளவுக்கு நல்லா வரும், திரண்டு வரும். அப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். ஈஸியாக செஞ்சிடலாங்க. சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் ரொம்ப நல்லது. இப்போது ஒரு 5 நிமிஷம் இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். சூடெல்லாம் ஆறட்டும். சூடெல்லாம் ஆறுனதுக்கப்புறமா ரொம்ப சூடு ஆறக்கூடாது, கொஞ்சம் வெதுன்னு இருக்கணும். அப்போ அந்த சமயத்தில் நமக்கு எந்த அளவு உருண்டை செய்யணும்னு நீங்கள் நினச்சிருக்கீங்களோ அந்த அளவு நம்ம உருண்டைகளாக செஞ்சு பிடிச்சி எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் தேங்காய் போடலை இன்றைக்கி. தேங்காய் போட்டால் நம்ம ரொம்ப நாள் வச்சு சாப்பிட முடியாது, அதனால் தேங்காய் போடலை. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் தேங்காயை துருவி அதையும் நல்லா வறுத்துட்டு இதோடு சேர்த்துக்கலாம். பாருங்கள், சூப்பரான லட்டு ரெடி பண்ணியாச்சு. எப்பவும் ஒரே மாதிரி லட்டு சாப்பிடாம
இது மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு லட்டு சூப்பராக இருக்குங்க. மறக்காமல் இந்த லட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள். அப்படியே சாஃப்டாக இருக்குங்க. சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். எப்பவும் ஒரே மாதிரி கேசரி ரவா லட்டு செய்யாமல் இப்படி டிஃப்ரெண்ட்டான ஒரு மெத்தடில் சூப்பராக செய்யலாம் அப்படின்னு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறையா வீடியோஸை பார்க்குறதுக்கு என்னோடய வீடியோ கீழே நீங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய வீடியோஸை நீங்கள் பார்த்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நீங்கள் மாற்றிக்கலாம். எல்லா ரெசிபீஸுமே சூப்பராக இருக்கும். டிப்ஸ் நிறையா இருக்கும். அதே மாதிரி வீலாக் நிறையா போட்டிருக்கேன். உங்களுக்கு விருப்பமானது நீங்கள் பார்க்கலாம். இப்போ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் மட்டும் போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.